ஒரு படத்துல ஷூட்டிங் எப்படி போகும்? ஜாலியா போகுமா? இல்ல பிரஷரைஸ்டா இருக்குமான்னு அஸ்வின் மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க. அது படத்தினுடைய இயக்குனர்களை பொறுத்தது. உதாரணத்துக்கு சுந்தர் சி எடுத்துக்கிட்டோம்னா, காட்சி எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி, அவர் படப்பிடிப்பில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பார். அவருக்கு அப்படியே நேர்மாறாக நகைச்சுவை காட்சிகளை படமாக்கும் போது கூட டென்ஷனாக இருக்கின்ற பல இயக்குனர்களை நான் பார்த்துருக்கேன். கமலஹாசன் நடிச்ச எல்லாம் இன்பமயம் படம் இன்னைக்கு கூட நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. அதுல காம்பினேஷனே ரொம்ப அழகா இருக்கும். ஜெய்சங்கர், தேங்காய் ஸ்ரீனிவாசன், கமலஹாசன், வைஜி மகேந்திரன் இவங்க எல்லாரோட காம்போ ரொம்ப அழகா இருக்கும். அதுல கமலஹாசன் நிறைய கெட்டப்ல வருவாரு. அதுல அவருக்கு கெட்டப் மேல இருக்கக்கூடிய அந்த பற்று ரொம்ப அழகா தெரிஞ்சது. இருந்தாலுமே அந்த படம் அந்த காலத்துல ஒரு பெரிய வெற்றி படமா அமையல. அந்த படம் உருவானதுக்கான காரணத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு திருமுருகன், ஷா ஆலம், மலேசியால இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தின் உருவாக்கத்தின் போது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குதோ அதையெல்லாம் எப்போ வெளியில் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வாருன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் போது தான். எல்லாம் இன்பம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாத அளவு என்னவோ, அந்த படம் சம்மந்தப்பட்ட எந்த செய்தியும் ஒரு பக்கம் பஞ்சானாலும் பெரிதாக பகிர்ந்து கொண்டதாக தெரியல. அதே மாதிரி அந்த படத்தை இயக்கிய ஜி.என். ரங்கராஜனும் பகிர்ந்து கொண்டதாக தெரியல.